இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிக மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அப்படின்னா அது பரோட்டா தாங்க. இப்போ வந்து வர்றது வந்து வீட் பரோட்டா, சரியா? ஸோ நார்மலாக வந்து இங்கே எண்ணெய் வந்து இங்கே கொட்டிட்டு இருக்கோம். இது எண்ணெய் டிஸ்பென்ஸ் பண்ணோம். ஸோ உங்களுக்கு லேயர் வந்து இப்படி தான் வந்து அவங்க லேயர் பண்ணி வைப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக இது கட் பண்ணி முடிச்ச உடனே இந்த லேயர் ப்ராசஸ் வந்து இப்படி தான் நடக்கும். இன்னைக்கு நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, அந்த ஹோட்டலில் ஒரு 100 பேர் சாப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த 100 பேருடைய இலையில ஒரு 90 பேர் வந்து பாத்தீங்கன்னா பரோட்டா தான் சாப்பிட்டு இருப்பாங்க. மேனுஃபேக்சரிங் பண்றீங்களா சப்பாத்தி பரோட்டாலாம்? இப்போ எப்படி எங்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? எந்த இடத்துல கொடுக்குறீங்க? கேட்டரிங் வச்சிருக்கவங்க வந்து வாங்குவாங்க. அப்புறம் ஃபங்க்ஷன்ல வீட்டில் இப்போ பக்கத்தில் இருக்கவங்க ஃபங்க்ஷன் வச்சிருந்தாலும் அவங்களும் வந்து வாங்குவாங்க. அப்புறம் நான் ஹோட்டலில் டெய்லி சப்ளை வாங்குறாங்க. நார்மலாக பரோட்டா ஸ்டால், அதாவது இப்போ சப்பாத்தி ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மட்டும் கொடுப்பாங்க டேக்அவே. அதே மாதிரி பரோட்டா ஸ்டால் வந்து நம்ம இது பண்ணலாம், பரோட்டா மட்டும் அங்கே கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம். இந்த பரோட்டா உடம்புக்கு நல்லதா கெட்டதா நிறைய ரொம்ப நாளாக மக்கள் கிட்ட ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வீடியோவில் அதை நம்ம உடச்சு பேச போகிறோம். அதே இல்லாமல் கேட்டரர்ஸ்க்கு நிறைய வந்து நம்ம சப்ளை பண்ணுறோம், கேட்டரிங் பண்ணுறோம். மெயினாக வந்து இந்த கல்யாணம் மேரேஜ் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பரோட்டா வந்து கொஞ்சம் லைக்லி டிஷ்ஷாக வருது. பரோட்டா நான் அதெல்லாம் வந்து இது பண்ணுறோம். அதிக மக்கள் விரும்பி சாப்பிட்றதுனால ஹெவி டிமாண்ட் இருக்கு இந்த பரோட்டாவுக்கு. ஸோ இதை நீங்கள் தொழிலாக எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். செலவு பண்ணுறது வந்து 50 ரூபாய் வச்சுக்கோங்க, 55 ரூபாய் வச்சுக்கோங்க. நமக்கு அதில் வந்து எத்தனை பரோட்டா கிடைக்கும்னா 20 பரோட்டா கிடைக்கும். 1 ஹவரில் 400 பரோட்டா பண்ண முடியும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு 4 ஹவர் வேலை செய்கிறீங்கன்னா 1200 பரோட்டா வந்து நம்ம செய்யலாம். உங்களுக்கு சுத்தமாக பிஸ்னஸ் அனுபவம் இல்லாமல் இருந்தால் கூட, நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கூட, எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாமல் நீங்கள் இருந்தால் கூட இந்த வீடியோ மூலிமா நீங்கள் ஒரு சிறந்த ஒரு தொழில் முனைவராக மாற முடியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக பயனடைஞ்சுக்குங்க. இந்த மிஷின் ஒருத்தவங்க வாங்குறதுனால இந்த பரோட்டா மாஸ்டர் வேலைங்கிறது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மக்கள் எதுவும் பாதிக்க வாய்ப்பு இருக்கா? இப்போ ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக வந்து ஓனர்கிட்ட வந்து டெய்லி லீவ் போடாமல் போனால் எந்த ஓனரும் நம்மகிட்ட வந்து மிஷின் வந்து கேட்க போகிறது. ஸோ இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இதில் எப்படி வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதில் உங்களுக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளோட இன்கம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ண முடியும், நிறைய சந்தேகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோவில் அது எல்லாமே நம்ம உடச்சு பேச போகிறோம். நீங்கள் பரோட்டா மாஸ்டருடைய சம்பளம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேலே தான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மிஷின் வாங்கி ஒருத்தங்க பரோட்டா கடை வைக்கிறாங்க, பரோட்டா பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லாபம். ஃபுட் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும், எந்த தொழிலாக இருந்தாலும். அப்படி இருக்கும்போது இந்த பிஸ்னஸை பொறுத்த பரோட்டா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மாஸ்டர் தேவையில்லைங்க. நீங்கள் மாஸ்டர் இல்லாமல் இந்த மிஷின் மூலியமா நீங்களே வந்து பரோட்டா தயார் பண்ணி நீங்களே சேல் பண்ணி நீங்களே வந்து சம்பாதிக்க முடியுங்க. கரண்ட் பில் வந்துட்டு இருக்கு மாசம். நீங்க நிறைய பேர் நினைப்பீங்க இந்த பரோட்டா மிஷின் வந்துருச்சு இனிமேல் மாஸ்டருக்கு வேலையில் நினைப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் அதையும் நம்ம உடச்சு பேச போகிறோம். இந்த பரோட்டா மிஷினால பரோட்டா மாஸ்டர்களுக்கு லாபமா நஷ்டமா அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துடலாம். ஹலோ யூஸ், வெல்கம் பேக் உம்ரான் பிஸ்னஸ் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம நாட்டோட மக்கள் தொகை 140 கோடி தாண்டி போயிட்டு இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா இன்னைக்கு வந்து படிச்சவங்க நிறைய ஆயிட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வேலையில்லாத நடந்து போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அப்படி இன்னைக்கு ஒரு சூப்பர் பிஸ்னஸ் பற்றி பார்க்க போறாங்க. அதாவது இன்னைக்கு ஒரு ஹோட்டலுக்கு போறேன்னு வச்சுங்களேன், அந்த ஹோட்டலில் ஒரு 100 பேர் சாப்பிட்றாங்கன்னா அதில் குறைஞ்சது ஒரு 90 பேர் ஒரு தட்டில் பார்த்தீங்கன்னா பிளேட்டில் பார்த்தீங்கன்னா பரோட்டா தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பரோட்டாவுடைய டிமாண்ட் அதிகமாக இருக்கு. ஸோ இது நீங்கள் தொழிலாக எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ண முடியுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவங்ககிட்ட என்னென்ன பரோட்டா பிசினஸ் இருக்கு, என்னென்ன டைப் ஆஃப் பிசினஸ் இருக்கு, ஸோ என்னென்ன ரேட்ல இருக்கு, எப்படி நீங்க ஆர்டர் பண்ணலாம், இது எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ண முடியும், இந்த மிஷினை வச்சு நீங்க எந்த மாதிரிலாம் நீங்க சம்பாதிக்க முடியாது, பிசினஸ் ஃபுட்டெல்லாம் பேச போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா மிஷின் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காம சார் அவங்க நம்பர் வீடியோ பார்த்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவாங்க, கால் பண்ணி பேசிக்கலாம். புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் இன்னைக்கு வந்து ஒரு பரோட்டா பிசினஸ் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக மிஷின் வாங்க போறாங்க. அவங்களுக்கு என்னென்ன டைப் ஆஃப் மிஷின் தேவைப்படும், உங்க சைடில் என்னென்ன மிஷின் கொடுக்க போறீங்க? ஒரு பரோட்டா கடை வைக்க என்னென்ன மிஷின் தேவைப்படும்? சார் ஃபர்ஸ்ட் வந்து மாவு பேசுகிற மிஷின் சார். ஓகே. அது வந்து அதுக்கப்புறம் வந்து வீசுற மிஷின். ஓகே. அதுக்கப்புறம் அது வந்து அமுக்கிற மிஷின். இது அமுக்கிற மிஷின். இந்த 3 மிஷின் கண்டிப்பாக வாங்கிக்கணும். கண்டிப்பா. ஏன்னா இப்போ நீங்க வீட்டில் இருந்து ஒருத்தவங்க பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்கு இந்த மிஷின் கரெக்டாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது மிஷின் இருக்கா அதுக்கு தனியா? இல்ல இது போதும், இந்த மிஷின் வந்து போதும். உங்களுக்கு இதோட பட்ஜெட் கம்மியா வேணும் அதுவும் இருக்கு, நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து கடை செட்டப்லயும் பண்ணுவாங்க நிறைய பேர். முன்னாடி சொன்ன மாதிரி வீட்லயும் வச்சு பண்றவங்க இருக்காங்க, சின்ன லெவல்ல பண்றவங்க இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும் எந்த மிஷின் சூஸ் பண்ணலாம் சார்? இப்போ இந்த பரோட்டா மட்டும் வேணும்னா இந்த நான் 3 மிஷின் சொல்றதை சூஸ் பண்ணிக்கலாம் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பரோட்டா வந்து பண்ணாததால அவங்களுக்கு வந்து ஆர்டர் கிடைக்காது. இப்போ என்னன்னா இப்போ மாஸ்டருக்கு வந்து பண்ணி ஹோட்டல்ல எடுத்து போய் கொடுக்கும்போது அவங்க பரோட்டா பண்றதுக்கு மாஸ்டர் வச்சிருப்பாங்க. அவங்களே நாங்க சப்பாத்தியும் பண்ணிக்கிறோம்ப்பா, நீ மொத்தமா கொடுக்கறதா இருந்தா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்குன்னு நம்ம தனியா வேற மாதிரி மிஷின்ஸ் வந்து கொடுக்கும். அதாவது சப்பாத்தி மிஷின், அதுல பால் கட்டிங் இருக்கும். இந்த பால் கட்டிங் அப்புறம் நடுவில் ஒரு குட்டியா ஒன்று வரும். அப்போ நம்ம வந்து ஒரு 65 பட்ஜெட்ல இல்லை 85 பட்ஜெட்ல
நம்ம அதுக்கு ஒரு தனியாக பரோட்டா மிஷின் பண்ணிட்டு அந்த ரிமைனிங் ப்ராசஸ் வந்து அப்படியே சேமாக போயிடும். சார் சரி, உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் இருக்காங்க சொன்னீங்க பரோட்டா பண்றவங்க, அவங்கள பார்க்கலாமா டேரக்டா போய்? டெஃபினட்டாக பார்க்கலாம். பார்க்கலாமா? டெஃபினட்டாக அதுக்கு முன்னாடி பரோட்டா மிஷின் டெமோ பார்த்துருவோமா? டெஃபினட்டாக பார்க்கலாம். சரி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து டெமோ பார்க்க போகிறோம். ஸோ இது டெமோ ப்ராசஸ் நம்ம வந்து நார்மலாக வந்து பண்ணுறது. டெமோன்றதால நாங்கள் வந்து இது வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஆக்சுவலாக வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து யார்கிட்டையும் கொடுக்க மாட்டோம். நான் க்ளவுஸ் போடாமல் பண்ணுறன்றதால எதுவும் பெருசாக தப்பாக நினைக்காதீங்க. இப்போது மாவு போடுறேன், போட்டு நான் மிஷினை வந்து இப்போ ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணோடனே இது வரும். வந்தோடனே கம்ஃபர்டபுளாக ஒரு சேர் இப்படி போட்டு உட்காந்துட்டு, ஸோ இது வந்து ஆயில் த்ரோ பண்ணுற டிஸ்பென்சர், இது வந்து கலெக்ட் பண்ணுற இது. ஸோ வந்துச்சுன்னா எப்படி வந்து வருதுன்றது மட்டும் பாருங்கள். இது வந்து எப்போ கீழே டச் ஆகுதோ அது வந்து அளவு. உங்களுக்கு அந்த அளவு மாற்றணும்னா இந்த 4 சைடு இருக்க நட்டை வந்து நம்ம லைட்டாக லூஸ் பண்ணிட்டு கீழே இறக்கிக்கலாம், மேலே ஏற்றிக்கலாம். சரியா? இப்போ இது வருது. எப்போ இது டச் பண்ணுதோ அப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம சுருட்டி வைக்கிறோம். உங்களுக்கு இந்த அந்த அளவு நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு. அதே டைமில் உங்களுக்கு வந்து வேலை வந்து ரொம்ப ஈஸியாகவும் நடக்கும். உங்களுக்கு வந்து பரோட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாகவும் வரும். ஸோ இப்போ நான் இது பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு யாரோ ஒருத்தர் நார்மலாக வந்து வேலை செய்கிறவங்க கூட இந்த மிஷினில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எடுக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறேன், வைக்கிறேன், இது அப்படியே லேயர் வந்து இது பண்ணிக்கிறேன். இதுதான் ப்ராசஸ்ஸு. அந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிச்சு லேயர் பண்ணுறது. இப்போ லேயர் பண்ணி முடிச்ச உடனே இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். அது வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். அது வந்து நார்மலாக வந்து இந்த பரோட்டா ப்ரெஸ்ஸிங் மிஷின் சொல்லிட்டு இந்த மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, ஆலு பரோட்டா எல்லாமே இந்த ஒரு மிஷின்லேயே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ரீச் ஆயிடுச்சு. இந்த பக்கம் இப்போ நார்மலாக வந்து இது எப்படின்னா இன்னொரு பிளேட் இருக்கா, இந்த வந்து இப்போ வச்சுட்டு அவ்வளோதான். சார் இப்போ நீங்கள் வந்து இந்த பரோட்டா மிஷினை பற்றியும் இந்த தொழிலை பற்றியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. சரி இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃபாக உங்ககிட்ட ஆல்ரெடி கஸ்டமர் இருப்பாங்களா? யார் இருக்காங்களா? இருக்காங்க சார். பார்க்கலாமா? பார்க்கலாம். எந்த லொக்கேஷனில் இருக்காங்க சார்? இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்ல கோயில் பத்தாக்கின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு சார். ஓகே, அங்க வந்து போய் பார்க்கலாம் சார். பார்க்கலாமா? ஸோ அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அங்க வந்து சப்பாத்தி, பரோட்டா, சப்பாத்தி மிஷினும் நான் தான் கொடுத்தேன், பரோட்டா மிஷினும் நான் தான் கொடுத்துருக்கேன். சார் இப்போ அவங்க வந்து ஸ்டால் மாதிரி வச்சிருக்காங்களா இல்லை வந்து கமர்ஷியலாக பண்ணிட்டு இருக்காங்களா? சார் அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியலா பண்றாங்க. ஸ்டாலும் வந்து அவங்க தனியா ஒரு பிரான்ச் வச்சு பண்றாங்க. இப்போ கேட்டரர்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து சப்பாத்தி பூரி வாங்கும்போது ஹோட்டல்ஸ்க்கு வந்து அவங்க கொடுக்க முடியல. சரி, ஓகே. என்ன காரணம்னா ஹோட்டல்ஸ்ல வந்து பரோட்டாவோட சேர்த்து வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதனால தான் அவங்க பரோட்டா மிஷின் வாங்கினாங்க. ஓகே, ஓகே, ஓகே. அதனால தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நான் பரோட்டா மிஷின் பண்ணி கொடுத்தேன். இப்போ வந்து அவங்க பரோட்டாவும் கொடுக்கறதால எல்லா ஹோட்டல்ஸ்க்கும் வந்து அவங்க ஸ்டாக் வந்து போகுது. சரி, ஓகே சார். இப்போ ஸ்பாட்டுக்கு போயிடலாம், பார்த்தலாம். டெஃபினட்டா சார். வாங்க போகலாமா? இப்போ வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து வாங்கி ஒரு 5 இயர்ஸ் கிட்ட ஆகுது. அண்டு ஃபர்ஸ்ட் சப்பாத்தி மிஷின் தான் வாங்கினாங்க. அப்புறம் பரோட்டா மிஷின் வாங்கி ஒரு 3 இயர்ஸாக வந்து இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5,000 கிட்ட வந்து சப்பாத்தி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. பரோட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 கிலோ கிட்ட வந்து ப்ரொடக்ஷன் வந்து போடுறாங்க. அண்ட் மோஸ்ட்டாக வந்து பரோட்டா மிஷின் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்னு வரவே வராது. ஆக்சுவலாக சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ப்ராப்ளம் வராது. ஸோ இவங்க பேர் வந்து ஆஷா. சரியா? கோயில் பத்தாக்கையில் பால்மியர் ஃபுட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சிஸ்டர் இருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க மிஷின் எப்படி வாங்கினாங்க, எப்படி வந்து இவங்க இப்போ சப்பாத்தி பண்ணுறாங்க, பரோட்டா பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி பிஸ்னஸ் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சிஸ்டர் உங்கள் பேர்? ஆஷா. ஆஷா. சரி, இப்போ வந்து இப்போ எத்தனை வருஷம் முன்னாடி நீங்கள் மிஷின் வாங்கினீங்க அவங்ககிட்ட? 5 வருஷம் இருக்கும். 5 5 இயர்ஸ். சப்பாத்தி மிஷின் வாங்கி 5 வருஷம் இருக்கும். ஓகே. பரோட்டா மிஷின் வாங்கி 3 வருஷம். 3 வருஷம் ஆயிடுச்சு. சரி, ஓகே.
சரி, இப்போ உங்க பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? எந்த மாதிரி கஸ்டமர் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? கேட்டரிங் வச்சிருக்கவங்க வந்து வாங்குவாங்க. அப்புறம் ஃபங்க்ஷன்ல வீட்ல இப்ப பக்கத்துல இருக்கவங்க ஃபங்க்ஷன் வச்சிருந்தாலும் அவங்களும் வந்து வாங்குவாங்க. அப்புறம் நான் ஹோட்டல்ல டெய்லி சப்ளையும் இருக்கு. அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. அதான் ரீட்டைலா பண்றவங்க ஹோல்சேல் கிட்ட வாங்கி நீங்க ஹோல்சேலா ஆமா நாங்க ஹோல்சேலா கொடுக்குறோம். சப்பாத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க? எத்தனை சப்பாத்தி நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 5000, அதான் ஆர்டர் டைம்ல 5000 கிட்ட இருக்கும். கேட்டரிங் ஆர்டர் மேக்ஸிமம் இருக்கும். ரேர் டைம்ல தான் ஒரு 3000 அது மாதிரிலாம் இருக்கும். சரி, ஓகே. இப்போ பரோட்டா எப்படி போயிட்டு இருக்கு? பரோட்டாவும் நல்லா போகுது. ஆரம்பிச்சதுல இருந்து அத ஸ்டார்டிங்ல இல்ல, அதுக்கப்புறம் இப்ப ரன் அப் ஆயிடுச்சு. நல்லா போயிட்டு இருக்கு. மிஷின் வாங்குனீங்களா? மிஷின்ல வந்து இப்ப என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு? அதாவது ஃபால்ட் இது வந்துச்சா? ஃபால்ட்னு வந்தா அதான் சென்சார் ப்ராப்ளம் அது மாதிரிலாம் வரும். கம்ப்ளைண்ட் ரேர் தான். நாங்க வாங்கினதுல இருந்து ரொம்ப வரல. இப்போ எதுவும் வந்தா அவங்க வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துறாங்க. எதனால பண்ணி கொடுக்குறாங்க? கம்ப்ளைண்ட் வந்து ரேரா தான் வரும். அப்படி சப்போஸ் வந்தாலுமே கூட நாங்க கால் பண்ணோம்னா அவங்க வந்து உடனே சர்வீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க சப்ளை பண்ணதுனால அவங்க ரெஸ்பான்சிபிள் அவங்க இருக்கு. கரண்ட் பில் உங்களுக்கு எவ்வளவு வருது? மெயினா கரண்ட் பில் எவ்வளவு வந்துட்டு இருக்கு மாசம்? கரண்ட் பில்லு அதான் மந்த்லி கட்டுறது வந்து 12,000 இருந்து 15,000 வரைக்கும் வந்துட்டு இருக்கு. அப்ப வந்து மாசம் இவ்வளவு கரண்ட் பில் கட்டுறீங்க, இத்தனை பேர் வேலை செய்றீங்க அப்படின்னா அப்ப நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது இந்த பிசினஸ்ல. எல்லாரும் இந்த பிசினஸ் வாங்கி இந்த தொழில் பண்ண முடியுங்களா? அங்க பார்த்த மாடல் வந்து பேசிக் மாடல், சரியா? இது வந்து அட்வான்ஸ்டு மாடல். இதுல என்னன்னா உங்களுக்கு மாவு வந்து போட்டு ஆட்டோமேட்டிக்கா இதுலயே வந்து எண்ணெய் கொட்டும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எண்ணெய் மேல வந்து இது பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பவுடர் டிஸ்பென்சர் இருக்கும், அது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க ஆட்டோமேட்டிக்கா கட்டிங் நடக்கும். ஸோ எடுத்து சுத்தி வைக்கிறது மட்டும்தான் வந்து கஸ்டமரோட வேலையா இருக்கும். ஸோ இதுவும் ஹைட்ராலிக் தான். இதுலயே நல்ல குவாலிட்டியா வரும். சார் ஹலோ சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பேரு, கம்பெனி பேரு, நீங்க லொகேஷன் எங்க இருக்கு? உங்க கடை லொகேஷன்? சார் என்னோட பேர் வந்து புருஷோத்தமன் சார். ஓகே. இந்த கம்பெனி வந்து ஃப்ரிஸ்பி ரோபோட்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஓகே. இந்த கம்பெனி வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அயப்பாக்கம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு. அம்பத்தூருக்கும் ஆவடிக்கும் நடுவுல இருக்கு. சரி, ஓகே சார். சார் இன்னைக்கு வந்து நீங்க என்னென்ன மிஷின்ல மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? சார் நம்ம வந்து சப்பாத்தில A to Z பண்றோம், பரோட்டால A to Z பண்றோம், அப்புறம் வந்து இடியாப்பம்ல A to Z எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாமே கம்ப்ளீட்டா. இந்த வெரைட்டியும் இருக்கு, நிறைய வெரைட்டி இருக்கு. பரோட்டா மிஷின்ல என்னென்ன டைப் இருக்கு? பரோட்டா மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 டைப் சொல்ல போனா, ஃபர்ஸ்ட் வந்து மாவு பேசுறது, அது காமன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பரோட்டா வந்து வீசுற மிஷின், அது வந்து 2 டைப் வரும். ஒன்னு ஹைட்ராலிக், ஒன்னு வந்து ரோலர் டைப். அதுக்கப்புறம் பிரஸிங் மிஷின், 3வது மிஷின் இது. அதுக்கப்புறம் ஓவன்னா பரோட்டா வந்து சுடுறது. சோ இது 4 இருந்தாதான் ஒருத்தவங்க வந்து இந்த பரோட்டா பிசினஸ் ஆரம்பிக்க முடியும், அப்படிதானே? அப்படி வரல சார், சுடுறது எல்லாமே கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. 3 கம்பல்சரி தேவைப்படும். சரி, ஓகே சார். சரி, நீங்க நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 பேர் சாப்பிடுறாங்க அப்படின்னா அது ஒரு 90 பேரோட எல்லையில பாத்தீங்கன்னா பரோட்டா தான் இருக்கு. நிறைய பேர் விரும்பி சாப்பிடுறாங்க. ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, சாப்பிடாதீங்க, உடம்பு கெடுதிங்கிறாங்க. எது சார் உண்மை, எது ஃபேக்ட்? சார் அதான் சார், அது அதிகமா சாப்பிட்டா எல்லாமே பரோட்டா இல்ல, எந்த ஃபுட்டா இருந்தாலும் அதிகமா சாப்பிட்டா பிரச்சனை தான். கம்மியா சாப்பிட்டா பிரச்சனை இல்ல, அளவா சாப்பிடணும். அது சாப்பிட்டதால வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டா இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆகல. பரோட்டா சாப்பிடறதால ஒருத்தர் வந்து இதாயிட்டாரா அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆகல. கம்மியா சாப்பிடணும். கம்மியானா ஃபுட்டே வந்து நம்ம அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது. சரி, மைதா மாவு வந்து உண்மையிலே உடம்புக்கு நல்லதுங்களா கெட்டதுங்களா? ஏன்னா நீங்க பரோட்டாங்கிறது மட்டும் இல்லாம மைதா நிறைய ஐட்டம் வந்துட்டு இருக்கு. எல்லாம் பொதுவா மைதா அப்படிங்கிறது உடம்புக்கு நல்லதா கெட்டதா? உடம்புக்கு அதான் அதிகமா சாப்பிட்டா கெட்டது, கம்மியா சாப்பிட்டா நல்லது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நியூட்ரிஷன் தான். அதனாலதான் வந்து மைதான்ற ஒரு ப்ராடக்ட் வந்து விற்கிறாங்க. ஸோ பரோட்டா நம்ம வந்து மிஷின் தான் மேனுஃபேக்சர் பண்றோம். யார் மைதா ப்ரொடியூஸ் பண்ணி தராங்களோ அவங்க வந்து தைரியமா வந்து ஃபுட் கிரேட்னு சொல்லிட்டு கெமிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி தானே கொடுக்குறாங்க. FSSAI சர்டிஃபிகேட் எல்லாம் அவங்களுக்கும் வருது. இந்த क्वेश्चन ஏன் கேட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வீடியோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா பரோட்டா மிஷின் கொடுக்க போறோம் அப்படிங்கிறது. அப்படி இருக்கும் மக்களுக்கு அதுல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுறதுக்காக கேட்டேன் நானு. சரி, ஓகே சார். இந்த மிஷின் ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மாஸ்டர் தேவைப்படுவாங்களா? பரோட்டா மாஸ்டர் ஸ்கில்டு லேபர் தேவைப்பட மாட்டாங்க. அப்படியா? அன்ஸ்கில்டு நார்மலா வந்து பரோட்டா பத்தி என்னன்னு தெரியாதவங்க கூட இந்த மிஷின்ல வர ரெசிபி மட்டும் தேவை. இது என்னென்ன காம்படிஷன்ல மாவு கறக்கணும் மட்டும் தேவை, மத்தபடி ஸ்கில்டு லேபர் தேவை. மிஷின் வாங்குறோம், ட்ரைனிங் கொடுத்துருவீங்க. எப்படி மாவு பேசணும், என்ன மாதிரி இது பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். சரி, ஓகே சார். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க பரோட்டா பிரியர் நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மிஷின் ஒருத்தவங்க வாங்குறதுனால இந்த பரோட்டா மாஸ்டர் வேலைங்கிறது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மக்கள் எதுவும் பாதிக்க வாய்ப்பு இருக்கா? இப்போ ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கரெக்டா வந்து ஓனர் கிட்ட வந்து டெய்லி லீவ் போடாம போனா எந்த ஓனரும் நம்ம கிட்ட வந்து மிஷின் ஒன்று கேட்க போறது இல்லை. கண்டிப்பா.
அங்க பிரச்சனை இருக்கிறதால தான் நம்ம கிட்ட வராங்க. ஓகே. நம்ம வந்து ப்ராப்பரா சொல்யூஷன் கொடுக்குறோம். அப்ப வந்து இந்த மிஷினால அவங்களுடைய வேலைகளுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாது, மாஸ்டர் வேலைகளுக்கும்? நல்ல வேலை செய்யற மாஸ்டருக்கு டெஃபினட்டா எங்க வந்து டிமாண்ட் இருக்கும் சார். கண்டிப்பா. இப்போ வந்து ஆளுங்க இல்லாம ஓனருங்க தடுமாறுறாங்க தெரியுமா, அவங்களுக்கு தேவைப்படும். இல்ல பரோட்டா மாஸ்டரே வந்து நான் ஓனர் ஆகணும், எனக்கு வந்து ஆள் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு இந்த மிஷின் உதவியா இருக்கும். கண்டிப்பா தேவைப்படும். இன்னைக்கு பரோட்டா மாஸ்டருடைய சம்பளம்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேலதான் போயிட்டு இருக்கு. ஓகே. அப்படி இருக்கும்போது இந்த மிஷின் வாங்கி ஒருத்தங்க பரோட்டா கடை வைக்கிறாங்க, பரோட்டா பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு லாபமா எப்படி சார்? கண்டிப்பா லாபம் இருக்கு சார். அப்படியா? நம்ம வந்து ஒரு மிஷின் வாங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த கடை அந்த இடம் அப்படின்றது வந்து பர்மனன்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. பரோட்டா மாஸ்டருக்கு நம்ம தர இது வந்து இது அன்ஸ்கில்டு லேபர் வச்சு இந்த மிஷின் வந்து வேலையை முடிச்சிடும். ஓகே. இப்போ அவங்க எவ்வளவு பரோட்டா போடுறாங்க, இப்போ இந்த பரோட்டா மாஸ்டர் வந்து அவங்களோட கெப்பாசிட்டி எவ்வளவு, ஒரு நாளைக்கு ஒரு 20 கிலோ 30 கிலோ போடுவாங்க, அவ்வளவுதான் போட முடியும். இதுல 50 கிலோ 60 கிலோ போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போடலாம். ஓகே. அன்ஸ்கில்டு லேபர் வச்சு 60 கிலோ கூட போட முடியும், அசால்ட்டா போட முடியும். இப்போ இது வந்து லீவ் போடாது, மிஷினுக்கு வந்து லீவ் கிடையாது. ஃபால்ட் ஆனதா உண்டு. சரி சார், இப்போ வந்து இட வசதி வளர்த்தாப்ல வீட்டுல வச்சே பண்றாங்க நிறைய பேர். இன்னைக்கு வந்து வீட்டுல வச்சு பண்ணலாம். ஓகே. வீட்டுல வச்சு பண்ணலாம், ஆனா வீட்டு யூஸ் பண்ண முடியாது. இப்ப கமர்ஷியலா நான் ஒரு கடை வைக்கிறேன்னு அதுக்கு எந்த மாதிரி இட வசதி தேவைப்படும்? இப்போ பரோட்டாலே வந்து 2-3 டைப் வருது சார். ஆக்சுவலா வீட் பரோட்டா எல்லாம் வந்து புதுசா இப்போ வந்துருச்சு. வீட்லயே வந்துருச்சு. 150 ஸ்கொயர் ஃபீட் வந்து போதும். மாவு வைக்கிறதுக்கு, நம்ம வந்து மாவு பிசையறதுக்கு ஒரு மிஷின், இந்த லேயர் எடுத்து நம்ம அந்த சுருட்டி வைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் அதுக்குள்ள இருந்தா போதும். இந்த பரோட்டா பிசினஸ் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டைப்லாம் பண்ணலாம்? இப்ப மிஷின் வாங்குறாங்க. நார்மலா பரோட்டா ஸ்டால், அதாவது இப்போ சப்பாத்தி ஸ்டால் வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி மட்டும் கொடுப்பாங்க டேக்அவே. அதே மாதிரி பரோட்டா ஸ்டால் வந்து நம்ம இது பண்ணலாம், பரோட்டா மட்டும் அங்க கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். அதே இல்லாம கேட்டரர்ஸ்க்கு நிறைய வந்து நம்ம சப்ளை பண்ணலாம், கேட்டரிங் பண்றோம். அதே மாதிரி ஹாஸ்டல்ஸ், இந்த ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, பிஜிஸ் எல்லாம் இருக்கும், அவங்க எல்லாம் வந்து பரோட்டா வந்து வெரைட்டி டிஃப்ரெண்டா ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் அப்படின்ற மாதிரி போகும். சப்பாத்தி 2 நாள் போயிட்டு பரோட்டா 1 நாள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா வந்து இந்த கல்யாணம் மேரேஜ் ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ பரோட்டா வந்து கொஞ்சம் லைக் டிஷ்ஷா வருது, பரோட்டா நான் அதெல்லாம் வந்து இது பண்ற மாதிரி வரும். சரி, ஓகே. இந்த மிஷின்ல 1 கிலோ மாவுக்கு எத்தனை பரோட்டா சார் வரும் சார்? இப்போ நம்ம 80 கிராம் போட்டோம்னா 1 கிலோக்கு 20 வரும் சார். 20 வரும். அதே நம்ம வந்து ஒரு 60 கிராம் போட்டோம்னா 1 கிலோக்கு 30 வரும் சார். 30 வரும். ஆமா. சரி, ஓகே. 60 கிராம் போடுற பரோட்டா வந்து ஒரு 12 ரூபாய் அப்படி விற்பாங்க. 80 கிராம்ன்றது 15 ரூபாய் அந்த ரேட்டுக்கு வந்து விற்கிறாங்க. அப்ப நமக்கு அடக்கு விலை எவ்வளவு சார் வருது? நம்ம செலவு பண்றது வந்து 50 ரூபாய் வச்சுக்கோங்க, 55 ரூபாய் வச்சுக்கோங்க. நமக்கு அதுல வந்து எத்தனை பரோட்டா கிடைக்கும்னா 20 பரோட்டா கிடைக்கும். ஓகே. அதாவது நான் சொல்றது 15 ரூபாய் பரோட்டா. ஓகே. சோ 20 × 15 300 ரூபாய். நம்ம செலவு பண்றது எவ்வளவு? 50 ரூபாய். நம்ம கிடைக்கிறது எவ்வளவு? 300 ரூபாய். நம்ம வந்து ஒரு லேபர் வைப்போம், இல்ல 2 லேபர்னே வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து நீங்க குறைஞ்சது வந்து ஒரு 600-700 பரோட்டா பண்ணீங்கனாலே நீங்க வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2000 ரூபாய் 3000 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து 1 ஹவர்ல 400 பரோட்டா வந்து பண்ண முடியும். நான் சொல்றது நல்ல குவாலிட்டியான பரோட்டா வந்து 1 ஹவர்ல 400 பரோட்டா பண்ண முடியும். சோ அப்போ நீங்க வந்து ஒரு 4 ஹவர் வேலை செய்றீங்கன்னா 1200 பரோட்டா வந்து நம்ம செய்யலாம். சரி சார், இன்னைக்கு வந்து இந்த பரோட்டா மிஷின் அப்படின்னு நான் இப்பதான் கேள்விப்படுறேன், வந்திருக்கலாம், பட் எனக்கு தெரியல. பட் அப்படி இருக்கும்போது இந்த மிஷின் எந்த அளவுக்கு நீ தமிழ்நாடு எல்லாத்தையும் இருக்குதா, இல்ல இப்பதான் நீ கொடுக்க போறீங்களா? ரொம்ப கம்மியா தான் சார் இருக்கு, ஆனா பண்றாங்க. பட் நம்ம வந்து என்ன இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல நல்ல மிஷின் கம்மியான பட்ஜெட்ல வந்து நம்ம ரீச் பண்ணணும்னு பாக்குறோம். இதே மிஷின் வந்து 4 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய்ல இருக்கு. நான் அதை வந்து 1.25 லட்சம் ரூபாய்க்கு குறைச்சி எப்படி கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட ப்ராசஸா இருக்கு. அண்ட் அதை நான் சக்சஸும் பண்ணியிருக்கேன். ஹை ரேட்ல இருக்கிற ஒரு பொருளை இவ்வளவு கம்மியா கொடுக்குறீங்க, குவாலிட்டி எதுவும் குறைய வாய்ப்பு இருக்கா? இல்ல சார், அது தேவையில்லாத சில இதெல்லாம் இருக்கு சார். அது வந்து பாக்கிறதுக்கு ஃபேன்சியா இருக்கும், பட் அதனால யூஸ் ஆனு கேட்டா யூஸ் இல்ல. நம்ம வந்து நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். என்னையே ஒரு கஸ்டமர் வந்து ரொம்ப எனக்கு இந்த மாதிரி மாடல் தான் வேணும்னு சொன்னார். நான் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்தேன். அவரு சாட்டிஸ்ஃபைட் தான் இருக்காரு. என்னன்னா அதை நான் காஸ்ட் கட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து குவாலிட்டியில பண்ணல, தேவையில்லாத சில விஷயம் இருக்கு, அதெல்லாம் நான் எடுத்துட்டேன். வந்து ஹைட்ராலிக் பதிலாக நம்ம வேற ஏதாவது பண்ணா அதுக்கு ரேட்டு குறையும். நம்ம சிஸ்டம் அதுக்கு ஹார்ட் வந்து சேம் தான். இப்போ கன்வேயர் பெல்ட்ல வந்து நம்ம எடுக்கிறோம், அது ஆட்டோமேட்டிக்கா கட் பண்ணும். அது வந்து நம்ம மேனுவலா வந்து இந்த இடத்துல வந்து இந்த வந்துச்சுன்னா இது போதும்
அப்படின்ற மாதிரி நான் அப்படிதான் வந்து நான் கம்மி பண்ணிருக்கேன் தவிர டெக்னாலஜி பேக்போன் டெக்னாலஜி நான் மாத்தவே இல்லை. அதே குவாலிட்டி இருக்கும். அதே குவாலிட்டி இருக்கும். அவங்களுக்கு வந்து இப்போ கன்வேயர்ல வந்து அது கட் பண்ணும், அது வந்து இது பண்ணும். அதுல என்ன பிரச்சனைனா இப்போ நான் அவுட்டோர் இப்போ அவுட் ஸ்டேஷன் இப்போ கோயம்புத்தூர்ல இருக்காங்கல்ல, வேற ஏதாவது ஒரு ஊர்ல இருப்பாங்க, அவங்களுக்கு போய் நான் அந்த மிஷின் கொடுத்தேன்னா இதுல சென்சார் இருக்கும், அது ஃபால்ட் ஆச்சுன்னா நம்ம சர்வீஸ்க்கு போற மாதிரி இருக்கும். இதுல அந்த பிரச்சனையே வராது. மிஷினுடைய வாரண்டி கேரண்டி எல்லாம் எப்படி, ஒரு ஃபால்ட் ஆனா எப்படி பண்ணி கொடுப்பீங்க? ஏன்னா நீ சென்னைக்குள்ள இருக்கவங்க, நீங்க சென்னையில் இருக்கீங்க, லோக்கல்ல போய் பண்ணி கொடுத்துருவீங்க. சென்னை தாண்டி அதர் சிட்டிஸ்ல வாங்குறாங்க, இப்போ காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இல்ல வந்து விழுப்புரம், திருச்சியில, மதுரை கூட ஆர்டர் வரும் உங்களுக்கு, பல ஊர்ல இருந்து ஆர்டர் வரும். அப்படி அந்த மாதிரி ஆர்டர் பண்றவங்களுக்கு எந்த மாதிரி ஃபால்ட் நீங்க பண்ணி கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அப்படின்னு வரும்போது ஒரு திருச்சி வரைக்கும் நம்ம ஒரு 4 hour ஜர்னினா நம்ம போயிடலாம். ஒரு மேக்ஸிமம் வந்து 1 or 2 daysக்குள்ள நம்ம போயிடலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மிஷின்ல நான் சொன்னல தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டேன். அதெல்லாம் வந்து இதுல வந்து அந்த மாதிரி பார்ட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ நேச்சுரலா வந்து உங்களுக்கு ஃபால்ட்ன்றது வராது. மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மி. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃபால்ட் வந்தாலும் நம்ம வீடியோ கால்ல ஒரு தடவை வந்து அவங்க நமக்கு வந்தாங்கன்னா ஒரு 4 wire 5 wire தான் இருக்கும். அது கலர் கோடிங்கோட இருக்கும். அவங்க எடுத்து இந்த இடத்துல இது கனெக்ட் பண்ணி பாருங்க. சப்போஸ் இந்த பார்ட் போயிடுச்சா நம்ம வந்து கொரியர் பண்றோம்னு சொல்லிட்டு கொரியர் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் வந்து சிம்பிள். இதுலயும் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா நம்ம ஒரு தடவை போயிட்டு அவங்க லோக்கல் எலக்ட்ரிஷியன் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்து வந்துடும். யாராவது எலக்ட்ரிஷியனை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு வந்துடும். ஸோ இதுல என்ன ஆகும்னா அவங்களுக்கு அங்கேயே ஒரு சர்வீஸ் பர்சன் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அப்போ நம்மளோட இது வந்து இப்போ நம்ம ஃபோன் பண்ணோம் நம்ம வரல அப்படின்ற இதெல்லாம் வந்து வராது. சரிங்க சார். சார் இப்போ வாரண்டி கேரண்டி 1 year சார். 1 year வாரண்டி இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி? ரீப்ளேஸ்மெண்ட் புதுசா மாத்தி கொடுத்து உங்களுக்கு வந்து இது வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நம்ம போடுறது வந்து குவாலிட்டி வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கும். ஸோ அதுல வந்து உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது. நம்ம இது எடுத்துட்டு இது ஃபுட்டு ரிலேட்டட் விஷயம் சார். நம்ம எடுத்துட்டு வந்துட்டு நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரேன், அது வந்து 1 வாரம் ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு அங்கே பிசினஸ் டவுன் ஆயிடும். கண்டிப்பா. ஸோ நம்ம வந்து அந்த விஷயத்துல நான் வந்து கஸ்டமர்ஸ் நம்மளை நம்பி காசு தராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம 100% அவங்களோட growthக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணுமோ நான் பண்ணுவேன். அப்படி இருந்தாலும் நான் வளர முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. சார் இப்போ வந்து ஆர்டர் பண்றது, ஏன்னா நிறைய மக்கள் ஐடியா வந்துருக்கும், நிறைய மக்களுக்கு தேவை இருக்கும் நம்ம பரோட்டா மிஷின், எப்படி ஆர்டர் பண்ணலாம் சார்? இந்த நம்பருக்கு, இந்த வீடியோலயே வந்து ஒரு நம்பர் வரும், அந்த நம்பருக்கு கொஞ்சம் கால் பண்ணுங்க. ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கால் பண்ணிட்டு மிஷின் நம்ம ரெடியா டெமோ பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டு என்கிட்ட டெமோ இருக்கும், அது வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து இது செட் ஆகும், அது செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா நம்ம கொட்டேஷன் ஃபார்ம்லாம் அனுப்பும், அதுக்கு அவங்க இது பண்ற மாதிரி வரும். சரி, ஓகே சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பரோடா தயார் பண்ணுற மிஷின் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காம சாரை கான்டெக்ட் பண்ணலாங்க. சார் வீடியோ நம்ம நிறைய விஷயம் காமிச்சிருக்கோம், நிறைய விஷயம் பேசியிருக்கோம். அதாவது எப்படி நீங்கள் அந்த மிஷின் வாங்குறது, எப்படி நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணுறது, எப்படிலாம் நீங்கள் வந்து பரோட்டா பண்ண முடியும், எந்தெந்த டைப்பில் நீங்கள் பண்ணலாம், எப்படி விற்கலாம், நிறைய விஷயம் ஃபுல்லாக பேசியிருக்கோம். கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த பரோட்டா மிஷின் தேவைப்படுச்சு மறக்காம சார் நம்பர் வீடியோ டெஸ்ட் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு நம்பர் சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. நன்றி, வணக்கம்.